ஒரு கில்லரை இமேஜின் பண்ணி பாருங்கள். அவன் கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு அவனே கால் பண்ணி க்ரைமை ரிப்போர்ட் பண்ணுறான். நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு நிறைய லெட்டர்ஸ் அனுப்புகிறான். அதுவும் சீக்ரெட் கோர்ஸ் வச்சு போலீஸே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நிறைய இடத்துல பாம்பு வச்சிருக்கான், அந்த இடத்துல வெடிக்க வைக்க போகிறான். அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் மொத்தமாக அவன் காணாமல் போயிடறான். 50 வருஷம் ஆகும். இன்ன வரைக்கும் அவன் யார், எதுக்காக இது பண்ணாலும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இதுதான் அமெரிக்கன் ஹிஸ்டரியில் மோஸ்ட் ஃபேமஸ் அன்சால்வ்ட் சீரியல் கில்லர் கேஸ், தி ஜோடியாக் கில்லர். கலிஃபோர்னியாவில் எர்மன் ரோட் பக்கத்தில் இருக்க ஒரு லேக்கில் 17 வயசான டேவிட்டும் 16 வயசான பெட்டியும் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ராத்திரி 11 மணிக்கு இருக்கும். கார் பின்னாடி ஒரு கார் வந்து நிற்கிறத பார்க்குறாங்க. அந்த கார்லேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து டேவிட் தலையிலே கன்னை வச்சு சுடுறான். அதை பார்த்த பெட்டி பயந்து ஓடுறான். ஆனால் அப்போ கூட அந்த கில்லர் அவரை விடாமல் பெட்டி முதுகிலே 5 வாட்டி சரமாரியாக சுட்டுருக்கான். பெட்டியும் டேவிடும் அங்கேயே இறந்துட்டாங்க. போலீஸ் வந்து பார்த்தாங்க, எந்த விட்னஸும் இல்லை, எந்த மோட்டிவும் இல்லை, யார் பண்ணாங்கன்னு தெரியவில்லை. இது ஒரு நார்மல் மர்டராக தான் போலீஸ் கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் இதுதான் ஆரம்பம். 7 மாதம் கழிச்சு ஜூலை 4, 1969 22 வயசான டார்லனும் 19 வயசான மைக்கிளும் ப்ளூ ராக் ஸ்ப்ரிங் பார்க்கில் காரில் இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு காரும் வருது. அந்த கார் அவங்க பின்னாடி வந்து நிற்குது. அதுக்கப்புறம் அந்த கார் அங்கேருந்து கிளம்பிடுது. 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி அந்த கார் அங்கே வருது. அந்த காருக்குள்ளேருந்து ஒருத்தன் இறங்கி வரான் டார்ச் லைட் எடுத்துட்டு. ஸோ இவங்க போலீஸாக இருக்கணும் நினச்சி விண்டோ கீழே இருக்கிறாங்க. விண்டோ கீழே இருக்கணும்னே அவன் வச்சு இந்த கன் எடுத்து 2 பேரும் சுடுறான். டார்லின் அங்கேயே உயிர் இழந்துடுறான். மைக்கிள் துடிச்சிட்டு இருக்கான் வழியில். அப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த காலில் என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல டபுள் மர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸும் எந்த இடம் எல்லாத்தையும் கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு கேட்டதுக்கு அந்த கொலையை பண்ணதே நான் தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி 7 மாதம் முன்னாடி பண்ணல கொலையும் நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து வந்துட்டு இந்த இடத்த செக் பண்ணி பார்க்குறாங்க. டார்லின் செத்து போயிருக்கா. மைக்கிள் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். மைக்கிள் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலையும் போய் சேர்க்குறாங்க. போலீஸ் மைக்கிள் கிட்ட அந்த கில்லர் எப்படி இருப்பான்னு கேட்டதுக்கு அவனோட ஏஜ் 24 to 30 இருக்கலாம். ஒயிட்டாக இருப்பான், 5.8 feet இருப்பான். அவனோட வெயிட் 100 kg இருக்கு. அவனுக்கு ப்ரௌன் ஆர் சுருட்ட முடி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கு இதை தவிர வேறு எந்த ஆதாரமும் கிடைக்கல. அந்த கொலை நடந்த இடத்துலையும் போய் செக் பண்ணி பார்த்தாங்க. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல. இங்கேயும் கிடைக்கல. கொலை நடந்துச்சு அந்த இடத்துலையும் அவங்களுக்கு எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. ஸோ இங்கே எந்த சஸ்பெக்டும் இல்லை, எந்த ஒரு மோட்டிவும் இல்லை, யார் பண்ணானே தெரியல. போலீஸ் தலையை பிச்சுட்டு இருக்கும் போது தான் ஜூலை 31, 1969 அந்த டைமில் ஃபேமஸாக இருந்த 3 நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு 3 தனித்தனி லெட்டர்ஸ் வருது. அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கோடு இருக்குது. அந்த கோடு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 3 கோடையும் சேர்த்தா தான் ஒரு முழு லெட்டராக இருக்கும். அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, இதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணலன்னா இதுக்கப்புறம் நான் பல கொலைகள் இந்த வாரத்தில் செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோடு மட்டும் இல்லாமல் எல்லா லெட்டர்ஸ்லையுமே ஒரு சிம்பிள் இருந்துச்சு. அந்த என்ன சிம்பிள்னா ப்ளஸ் போட்டு ரவுண்டு போட்டோம், அதாவது கன் எய்ம் பண்ணுவோம்ல அந்த சிம்பிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஆகஸ்ட் 4 இன்னொரு லெட்டரும் ரிசீவ் ஆகுது. அந்த லெட்டரில் தான் திஸ் இஸ் ஜோடியாக் ஸ்பீக்கிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவனை ஜோடியாக்னு உலகம் ஃபுல்லாக கூப்பிட ஆரம்பிச்சாங்க. போலீஸ், FBI எக்ஸ்பர்ட் எல்லாருமே அந்த கோடை கிராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் யாராலுமே கிராக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டொனால்டுன்ற டீச்சரும் அவங்களோட ஒய்ஃப் பெட்டியும் சேர்ந்து அதில் ஒரு கோடை கிராக் பண்ணுறாங்க. அந்த கோடில் கில்லரோட நேம் இருக்குன்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் அதில் இருந்தது காட்டில் மிருகத்தை வேட்டையாடுறத விட மனுஷங்களை வேட்டையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மனுஷங்க தான் ரொம்ப கேவலமான மிருகம்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் செத்ததுக்கப்புறம் இவன் கொலை பண்ண எல்லாருமே அவனுக்கு அடிமையாக வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் தான் மிஸ்ட்ரி ரொம்ப பெருசாகிடுச்சு. செப்டம்பர் 27, 1969 பிரைனோ சிசிலி அவன் லேக் பக்கத்தில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தூரத்தில் இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து யாரோ அவங்கள பார்க்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் வர ஆரம்பித்தான். அவன் பார்க்க எப்படி அந்த தூக்கு போகிறதுக்கு முன்னாடி தலையில் வந்து கவர் போட்டு மூடிருப்பாங்கல்ல, ஒரு கோணிப்பை மாதிரி, அந்த மாதிரி கோணிப்பை போட்டுக்கிட்டு அவன் நெஞ்சில் அந்த ஜோடியாக் சிம்பிள் இருந்துச்சு. ப்ளஸ் போட்டு 0 போட்ட சிம்பிள், அந்த சிம்பிளோடு இருந்துச்சு. அவன் கையில் துப்பாக்கியும் கத்தியும் கயிறும் கொண்டுட்டு இவங்க கிட்ட வந்திருக்கான். வந்தவனே அவன் பிரைன் என்ன நினச்சானா, இது நார்மலாக ராபரி தான் நினச்சான். அதுக்கப்புறம் கிட்ட அந்த கயிறை கொடுத்து பிரைனை கட்ட சொல்லியிருக்கா. கட்டினதுக்கப்புறம் திரும்பி அந்த கயிறை எடுத்து சிசிலியாவை கட்டிட்டு அவன் கையில் அந்த கத்தி எடுத்து பிரைன் 6 தடவை குத்திட்டு சிசிலியாவை 10 தடவை குத்திருக்கான். 2 பேரும் வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அவன் அப்படியே கிளம்பிட்டு பிரெயினோட காரில் போயிட்டு கத்தியால் இதுக்கு முன்னாடி கொலை பண்ண டேட்ஸ் எல்லாமே அங்கே எழுதி வச்சிருக்கான். போலீஸ்க்கு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல வந்திருக்காங்க. வந்தவொடனே 2 பேரும் உயிரோட தான் இருந்திருக்காங்க. 2 பேரும் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சிசிலியா 2 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இறந்துட்டா. பிரெயின் உயிரோட தான் இருந்தான். பிரெயின் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் கேட்கும்போது தலையில் அந்த மாதிரி போட்டுட்டு வந்ததான். நடுவில் செஸ்ட்டில் ப்ளஸ் போட்டு ரவுண்ட் போட்ட சிம்பிள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஹைட்டாக இருந்தால் 5.8 இருந்திருப்பான். அவனோட வெயிட் 100 kg இருந்திருக்கும். அவனுக்கு ப்ரௌன் ஹேர் சுருட்ட முடி இருந்துச்சு, வெள்ளையாக இருந்திருப்பான். இவன் சொன்ன டிஸ்கிரிப்ஷனும் மைக்கேல் சொன்ன டிஸ்கிரிப்ஷனும் பக்காவாக மேட்ச் ஆச்சு. அக்டோபர் 11, 1969 பால் ஸ்டெயின்னு ஒரு டாக்ஸி டிரைவர் அவரோட பேசஞ்சர் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு டெஸ்டினிக்கு ரீச் ஆகிறாரு. அவர் டெஸ்டினி ரீச் ஆகிற நேரத்தில் அந்த பேசஞ்சர் கன் எடுத்து பால் ஸ்டெயின் தலையிலே சுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து ஃப்ரண்ட்டில் ஏதோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதை பார்த்த 3 டீனேஜர் போலீஸ்க்கும் கால் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த இடத்துல வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காரில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கிது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க டேட்டா பேஸை செக் பண்ணி பார்க்கும்போது யாரோடுமே மேட்ச் ஆகலை. ஸோ இந்த கில்லர் புது கில்லராக தான் இருப்பான்னு அவங்க கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலையை நேரில் பார்த்த அந்த 3 டீனேஜர்ஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க கில்லரை பார்த்ததுனால அவங்க கிட்டேருந்து டயக்ராமும் வாங்கியிருக்காங்க. எப்படி கில்லர் இருப்பான்னு வரைபடம் வரைஞ்சி முதல் தெரிவி அந்த கில்லர் இப்படி தான் இருப்பான்னு ஒரு இமேஜும் வரைஞ்சி எடுக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு இன்னொரு லெட்டரும் வருது. அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பால் ஸ்டெயினோட கிழிஞ்சு போன சட்டையும் ரத்த கரையோட ப்ரூஃபாக அமைச்சிருக்கான் அந்த கில்லர். அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் இந்த லெட்டரில் உங்களால் என்ன பிடிக்கவே முடியாது, ஏன் நான் 3 நிமிஷத்துக்கு மேலே அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அன்றைக்கி நான் பேசினேன்னு சொல்லியிருக்கான். அப்போ தான் போலீஸ்க்கு புரியுது எவ்வளோ பெரிய சீரியல் கில்லரை அன்றைக்கி அவங்க தப்பிக்க விட்டுருக்காங்கன்னு. 1969லேருந்து 1974 வரைக்கும் மொத்தம் 20 லெட்டர் போலீஸ்க்கு அமைச்சிருக்கான். ஒரு லெட்டரும் போலீஸ்க்கு சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. பாம் டைகிராம், ஸ்கூல் பஸ் பாம் வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி மிரட்டி இருக்கான், சீக்ரெட் கோட்ஸ், இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் அந்த லெட்டர்ஸில் இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக ஒரு லெட்டரில் உங்களால் என்ன பிடிக்கவே முடியாது, நான் உங்களோட கிளவர்னு சொல்லி வச்சுருந்தான். 1977 கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு எந்த ஒரு லெட்டருமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு லெட்டர் திரும்பி அமைச்சிருக்கான். அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா மீ ஈக்குவல் டு 37 இருந்துச்சு. அதாவது அவன் என்ன சொல்ல வரானா 37 கொலைகளில் மொத்தம் அவன் பண்ணியிருக்கான்னு. போலீஸ் அஃபிஷியலாக கண்டுபிடிச்சது 5 கொலைகள் மட்டும்தான். மீதி இந்த கொலைகளுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. இதுதான் இந்த ஜோடியாக் மிஸ்ட்ரி கேஸை இன்னும் பயங்கரமாக்குச்சு. வருஷம் கணக்காக 1000 பேருக்கு மேலே சஸ்பெக்ட் இருந்தாங்க. இதில் முக்கியமான சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தோன்னா ஆர்தர் லீக் ஆலன். இவர் யாருன்னு பார்த்தா ரிட்டையர்ட் டீச்சர். என்னதான் ஆதாரங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகலை, டிஎன்ஏ மேட்ச் ஆகலை, ஹேண்ட் ரைட்டிங் மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் 1992 இவர் இறந்துட்டாரு. கேஸ் இன்னமும் ஓப்பனில் தான் இருக்குது, அன்சால்வ் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. 50 வருஷத்துக்கு மேலே ஆகியும் 5 கன்ஃபார்ம் கொலை, 2 சர்வே, thousands ஆஃப் சஸ்பெக்ட். போலீஸே கதற விட்டுருக்கான். இன்ன வரைக்கும் அவன் யார் எதுக்காக பண்ணான்னு யாராலுமே சொல்ல முடியல. இதுதான் ஜோடியாக் கில்லரோட மிஸ்ட்ரி.